எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களோட அன்புள்ள ரொஹான் கிளென்ஷில் பெரேரா, கொரியன் பாஷை படித்து கொடுக்குற ஆசிரியர். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எழுத்துங்கள் நான் முதல்ல படித்து கொடுத்தேன் கொரியன் பாஷையில். அதில் ஒரே ஒன்று தான் அப்புறம் படிக்கிறதுக்கு இருக்குது. அது தான் நார்மல் உயிர் எழுத்து 10ல் 2 சரி 3 சரி சேர்ந்து டபுள் உயிர் எழுத்து 11 க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க கொரியன் பாஷையில். அதை கணக்கை பார்த்துக்கணும். அப்போ நம்ம இதை தமிழ் மாதிரி பார்த்து கொரியன் பாஷை படிக்கிறதுக்கு இயலாது. நம்ம கொரியன் பாஷையில் இருக்கிறது தான் நம்ம படிக்கணும். அப்போ தமிழில் இந்த எழுத்துங்கள் இருக்காது. தமிழில் இந்த எழுத்துங்கள் உயிர் எழுத்து இல்லை, மெய் எழுத்து. அப்போ கொரியன் பாஷையில் உயிர் எழுத்து. அப்போ பார்ப்போம். இதில் இங்கனைக்கு இருக்குது ஆங்கிலத்தில் H மாதிரி. இங்கனைக்கு இந்த இந்த உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து தான் இது இந்த கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏ. அப்போ இப்படி யோசனை பண்ணுங்களே, ஆங்கிலத்தில் Hன்னு சொன்னால் கொரியன் பாஷையில் ஏ. இந்த Hல இருக்கிறத இந்த சைட்டுக்கு போனால், இந்த கோடை வெளியே இந்த சைட்டுக்கு பீச்ச பக்கத்து போட்டால் இது ஏ. இது ஏ, இது ஏ. இந்த Hல கோடு 2 அடித்தா இது ஏ. கோடு 2 இருந்தால் ஏ சவுண்ட் பண்ணணும். அப்போ இது என்னது ஏ. இது இந்த கோடு 2 இந்த பக்கத்து போட்டால் இது என்ன ஏ. ஏன்ட்டு தமிழில் உயிர் எழுத்து இல்லை, கொரியன் பாஷையில் உயிர் எழுத்து இருக்குது. அப்போ மெய் எழுத்துக்கு இதை போட இயலும். அங்கே நீ பாருங்க, இது ஓ. ஓ ஆ வேகமாக சவுண்ட் பண்ண இப்படி ஓ வா. இந்த வாவ் போட இயலும். அப்போ இந்த சவுண்ட் வரும் ஓ வா ஓ வா ஓ வா. இது பாருங்க, ஓ இந்த H தான் எனக்கு வந்திருக்குது. Hன்னு சொன்னால் ஏ தானே. ஓ ஏ என்ன வே. அப்போ இங்கே பாருங்க, ஓ இ உவி. ஊ ஓ பாருங்க, ஊ ஓ உவோ உவோ ஊ ஓ உவோ. இங்கே பாருங்க, ஊ இந்த எழுத்து இருக்குது. ஊ ஏ உவே உவே. ஊ இ உவி. நல்லா பாருங்க. இன்னைக்கு எழுத்து இந்த ஈனு இப்படி போட்டா இன்னைக்கு சவுண்டு 3 வரும். ஒன்று தான் ஐ, ரெண்டாவது ஈ, மூணாவது ஈ. அந்த இடத்துல போடுற மாதிரி நீங்கள் அதை சவுண்ட் பண்ணணும். நான் அது கணக்காக படித்து கொடுக்குறேன். சரி, இதை நான் வேறு ஒரு இடத்துல அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்தது எப்படின்ட்டு. அதனால இதை இப்போ நல்லா இந்த மாதிரி இப்படி செஞ்சுக்கிட்டா எழுதிக்கிட்டா படிச்சுக்கிட்டா நமக்கு சொற்களுக்கு வேகமாக போயேனும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு 20 சொற்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு போகிறேன். நம்ம பார்ப்போம். இது இங்கே பாருங்க, இது என்ன ஆ. இது இப்போ இது போ இல்லை போ. இந்த பக்கத்து வந்தால் போ தானே. இது என்ன ச இல்லை ஜ தானே. ஜ ஈ போட்டால் ஜி. அபோஜி அபோஜி. அபோஜின்னு சொன்னால் பெருமதியான உங்களோட லைஃப்க்கு வந்த முதலாவது ஆள் தான் அபோஜி. அப்பா. அப்பாவுக்கு அபோஜின்னு சொல்லணும். இது உங்களோட லைஃப்க்கு வந்த பெருமதியான மற்ற யார் அம்மா ஒமோனி. அபோஜி அப்பா, ஒமோனி அம்மா. நல்லா பாருங்க. இதை உங்களுக்கு மனப்பாடம் ஆக்கிறதா இருந்தால் மனப்பாடம் ஆக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. முதல் மெத்தட் தான் முதல்ல நம்ம யோசனை பண்ணணும். கண்ணில் பார்த்தா தான் மூளைக்கு போகும், காதில் கேட்டால் தான் மூளைக்கு போகும். கண்ணில் பார்க்காம காதில் கேட்காம ஒன்றுமே மூளையில் போட இயலாது, அட்டாச் ஆகாது. அதனால நீங்கள் யோசனை பண்ணணும்.
இதை நீங்கள் 20 மாதிரி எழுதுனா அப்படின்னு சொன்னால் அபோஜி அபோஜி அபோஜின்ட்டு நீங்கள் 20 பயணம் எழுதின பிற்பாடு அபோஜி மூலையில் எழுதிடும். அதெல்லாம் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணணும். அப்புறம் படிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. கண்ணில் பார்க்கணும் தானே மிச்ச நேரம். இந்த சொற்கள் 5-6 மாடி எழுதிக்கிட்டு காலையிலே கையில் வச்சுக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் சாக்கிலேருந்து எடுத்து இது பார்க்கறது அபோஜி போட்டுக்கிட்டு நம்மளோட வேலை செஞ்சுட்டு போகணும். டிவி பார்க்கலும், எதுனாலும் செய்யணும். பஸ்ஸில் போகிற நேரத்தில் எடுத்து பார்க்கலும், புஸ்தகமும் கொண்டு போக தெளிவல்ல. இது சவுண்ட் பண்ணி இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அபோஜி அப்படி, ஒமோனி அப்படி செஞ்சால் தான் இது மூளைக்கு போகும். சும்மா இது பார்த்துக்கிட்டு இருந்து மூளைக்கு போவாது. அப்போ பாருங்க, அபோஜின்னு சொன்னால் அப்பா, ஒமோனி அம்மா. இங்கே நீங்கள் பாருங்கள், ஹல் தானே இது. ஹல் வந்தாலும் இங்கே வவல் ஒன்று வந்தா, உயிரெழுத்து வந்தா, நான் சொன்னேன் எழுந்து சவுண்ட் பண்ணுறது இல்லை, இது சவுண்டுக்கு வரும். அப்போ ஹரா போஜி, இந்த பக்கத்து வந்தால் போஜி, ஹராபோஜின்னு சொன்னால் பாட்டன் அம்மாவோட சரி அப்பா. இது அப்பாவோட அப்பா ஹராபோஜி, அப்பாவோட அம்மா பாட்டி ஹல்மொனி. அப்போ அம்மாவோட அப்பாவுக்கு வி ஹராபோஜின்னு சொல்லுவாங்க. வி ஹராபோஜி அது மற்ற இடத்துல நான் சொல்லி கொடுக்குறேன். இது வி ஹல்மொனி அம்மாவோட அம்மா. இங்கே நீங்கள் பாருங்க, அதல் சொன்னா மகன், தல் சொன்னா மகள். நுணா பாருங்க, நுணான்னு சொன்னா அக்கா, ஒன்னின்னு சொன்னாலும் அக்கா. இப்போ ஒரு தம்பி தான் சொல்லணும் நுணான்ட்டு அக்காவுக்கு, தங்கை சொல்லணும் அக்காவுக்கு ஒன்னி அப்படின்னு சொன்னால் 2 பேச்சு இருக்குது, நுணா ஒன்னி. இங்கே நீங்கள் பாருங்கள், ஹியோங் சொன்னால் அண்ணா, ஒப்பான்னு சொன்னாலும் அண்ணா. இப்போ தம்பி சொல்லணும் அண்ணாவுக்கு ஹியோங், தங்கை சொல்லணும் இந்த அண்ணாவுக்கு ஒப்பா. உங்களுக்கு சந்தோஷமாக சொல்கிறதுக்கு ஏண்ட ஒரு பேச்சு இருக்குது, அப்பாவுக்கு கொரியன் பாஷையில் கதுக்கீர் நேரத்தில் விசேஷமாக போடுவாங்க, அப்பான்னு சொல்லுவாங்க. யாருக்கு? அப்பாவுக்கு. நம் டோங்செங், சும்மா டோங்செங் சொன்னால் டோங்செங் சகோதரன் இல்லாட்டி சகோதரி. நம் டோங்செங் சொன்னால் தம்பி. இங்கே எனக்கு நம்ங்கிற இதை விசேஷமாக பாடமாக்கிக்கணும். நம் சொன்னால் ஆண். இங்கே எனக்கு பாருங்க, டோங்செங்க்கு யோ போட்டா யோடோங்செங் தங்கை. யோன்னு சொன்னால் பெண். கொரியாவில் டாய்லெட்டுங்களுக்கு போனால் அங்கே இன்னைக்கு நம்ட்டு இருந்தால் ஆம்பளைங்களுக்கு போயிடும், யோன் இருந்தால் பொம்பளை மாருங்களுக்கு போயிடும். ஆஜுமொனின்னு சொன்னால் மாமி, அஜோசின்னு சொன்னால் மாமா, அஜோசி. இங்கே நீங்கள் பாருங்கள், பொயின் சொன்னால் மனைவி. இந்த லோகத்தில் மனைவியாக தேடுறதுக்கு 350 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. அதனால ஒரு பெண்களை பார்த்து அவளில் எடுக்கையெல்லாம் பெருச்சிட்டு நஞ்சு குடிக்கிறதுக்கு, தொங்குறதுக்கு, குழப்பமாக்குறதுக்கு, கையை வெட்டிக்கிறதுக்கு அப்படி போக தேவையில்லை. கொரியாவுக்கு போன பிற்பாடு கொரியாவிலே 3,40,00,000 மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. மனைவியாக்கி கேளும். அதனால பயப்படுத்த இயலாது. சினோவில் இல்லாட்டி மணிப்பூருக்கு போயிட்டு இந்தியாவுலேயும் தேடி கேளும். அது கொஞ்சம் மூளைக்கு போட்டுக்கணும். பொயின் மனைவி. அனேன்னு சொன்னாலும் மனைவி, அனே மனைவி. நம்பியோன் கணவன். நம்பியோன் சொன்னால் கணவன் பாருங்க, நாம் பியோன்
கணவன். யொஜா. யொஜான்னு சொன்னால் நான் சொன்னேன் பெண். பெண் சொல்கிறது இந்த யோ போட்டு ஜா போட்டோன்னே பெண். நம் போட்டு ஜா போட்டோன்னு ஆண். இது இந்த சின்னதாக போடுற ஒரு சொட். இது இந்த எழுத்து 2 போட்டு செஞ்சிருக்கிறது. யோஜா பெண், நம் ஜா ஆண். மற்ற வீடியோவில் நான் உங்களுக்கு 20 200 வரைக்கும் சொற்கள் கொரியன் பாஷாவில் உங்களுக்கு படித்து கொடுத்துக்கு போடுறது. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஒரு சொற்கள்னு சொன்னால் சவுண்ட் உண்டு. இப்போ தமிழில் பாருங்கள், ஆ இ ஈ உ ஊ ஏ ஏன்றது தானே உயிரெழுத்து. இப்போ மெய் எழுத்துக்கு தானே க க ஜ த டன்னு அப்படி எடுக்கணுமே. அதுங்களுக்கு மேலே அது இந்த போட்டு உயிரெழுத்து மாதிரி இதெல்லாம் போட்டு நமக்கு சவுண்டு வித்தியாசமாக்கணும் தானே. இப்போ பாருங்கள், பன்னு சொன்னால் ப பா ப ப பி பின்ட்டு எடுக்கணும். அப்போ நமக்கு சவுண்டு மாற்றணும் தானே. மூளை இருக்கிறனால இந்த லோகத்தில் இருந்த ஆளுங்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சவுண்டை மாற்றி புது சவுண்ட் ஒன்று செஞ்சு அந்த சவுண்டை எதுக்கு சரி அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ நான் கதைக்கிறது என்ன, தமிழில் கதைக்கிறேன்ட்டு நான் இப்போ என்ன செய்கிறேன், உங்களுக்கு சவுண்டு போடுறேன். அந்த சவுண்டு உங்களுக்கு தெரிஞ்ச சவுண்டு. இப்போ கொரியன் பாஷாவில் அவங்களுக்கு தமிழ் தெரியாது தானே. அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சவுண்டு போட்டு தான் அது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அதனால் கொரியன் பாஷையில் இந்த மனைவிக்கு சொல்லணும் பொயினேன்ட்டு, பொயின் இல்லாட்டி அவனுக்கு தெரியாது. நம்பியோன் அப்படி சொன்னால் தான் தெரியும். வேறு சொற்கள் போட்டு வேலை இல்லை. அதனால் நீங்கள் யோசனை பண்ணணும். வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் என்ன, வேர்ட்ஸ்ன்னு சொன்னால் சவுண்டு. சவுண்டு 2-3 ஒட்ட வச்ச போன ஒட்டுனோன்னு அதுதான் ஒரு வாக்கியமாகும். நான் சோறு சாப்பிட்றேன். அப்போ நான் சோறு சாப்பிட்றேன்னு சொல்கிற நேரத்தில் சவுண்டு 3 இருக்குது. நான் சோறு சாப்பிட்றேன். அப்போ நான் மற்ற வீடியோவில் உங்களுக்கு இந்த 20 200 வரைக்கும் சொற்கள் கொடுத்துட்டு வாக்கியம் சரக்கட்டுறது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாக்கியம் செய்கிற நேரத்தில் நம்ம கதைக்கிற இது 2 இருக்குது. ஒன்று தான் நமக்கு சொல்லலும் நான் சாப்பிட்டேன், நான் குடித்தேன், நான் வாரேன்ட்டு செய்கிறத கதைக்கலும். நம்ம எந்த நாளைக்கும் சும்மா இருக்கிற ஆளிலேயே செய்கிற நேரத்தில் வேர்ப்ஸ் போடணும். அப்போ மற்ற இதில் நம்ம கதைக்கிறது தான் நமக்கு கதைக்கலும். இது ஒரு வீடு, இவள் என்னோட அம்மா, அதோடு மெயின் வேர்ப்ஸ் போடாமல் கதைக்கிற வழி. நம்ம அது 2ஐயும் மற்ற வீடியோங்களில் பார்ப்போம்.